ஆடு மாடு வளர்க்குறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய மருந்து இது. நம்ம கோழி வளர்க்குற சீரீஸில் இன்றைக்கி டே 8. இன்றைக்கி முட்டையோட க்ரோத் நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு முட்டையுமே முட்டையோட க்ரோத்து டே பை டே எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இப்போ வரையும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா முட்டையை திருப்பி வைக்கிறதும் வாட்டர் லெவல் செக் பண்ணுறது மட்டும்தான். வேறு எந்த வேலையுமே கிடையாது இன்குபேட்டரில் நமக்கு. அப்புறம் பொதுவாகவே ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே இந்த மழை டைமில் சளி பிடிக்கிற கண்டிஷன் இருக்கும். அப்படி சளி பிடிக்கையில் மெரிக்வின் சிரப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி சளி பிடிக்கலாட்டியும் மெரிக்வினோட டேப்லெட் ஒன்று 10 டேஸுக்கு ஒரு வாட்டி போட்டு வைக்கலாம். ஏன்னா மழையில் நனைகிறதுனால சளி பிடிச்சிருக்கும். அது ரொம்ப சிவியர் ஆகும் தான் நம்மளுக்கு தெரியும். அது தடுக்கிற விதமாக முன்னாடியே நம்ம டேப்லெட் கொடுக்கலாம். மெரிக்வின் டானிக்கில் 3 ml எடுத்து அதுக்கு ஈக்குவலாக 3 ml வாட்டர் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கொடுத்துட்டு வரலாம். அது சளி பிடிச்சிருந்தா மட்டும்தான். நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கிறது தெரியலாட்டி டேப்லெட் கொடுத்தா போதும். டேப்லெட்டு 10 டேஸுக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும். அடிக்கடி கொடுக்க தேவையில்லை. நம்ம சேனலில் விவசாயத்தை பற்றியும் கால்நடைகள் வளர்ப்புகள் பற்றியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.